ஏப்ரல் 22 புனித சொட்டேர். இத்தாலி நாட்டிலுள்ள போண்டி என்ற இடத்தில் பிறந்த சொட்டேர் திருச்சபையின் 12ஆம் திருத்தந்தையாக கிபி 166ஆம் ஆண்டு ஏப்ரல் 20ஆம் நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜெபமாலை ஜெபிப்பதிலும் திருப்பலி நிறைவேற்றுவதிலும் அதிகம் ஆர்வம் கொண்ட திருத்தந்தை சொட்டேர் ரோமை நகரிலும் உலகின் பல்வேறு பகுதிகளிலும் ஆலயங்களை கட்டி எழுப்பினார். திருமடல்களின் வழியாக மக்களிடம் கத்தோலிக்க விசுவாசத்தினை வளர்த்த திருத்தந்தை சொட்டேர் சிக்கல்கள் நிறைந்த கொரிந்து திருச்சபையினை தனது நுணுக்கமான ஆளுமை திறனோடு வழிநடத்தி பிரச்சனைகளை களைந்தார். தேவையில் இருந்த மக்களுக்கும் அடிமையாய் வாழ்ந்த மக்களுக்கும் உதவிகள் செய்து இவர் துன்புறும் மக்களுக்கு ஆறுதலாக இருந்து ஆண்டவரின் பணிகளை செய்தார். கத்தோலிக்க திருமணங்கள் அனைத்தும் குருவானவரின் அர்ச்சிப்பினால் நடைபெற வேண்டும் என்று ஆணை பிறப்பித்த திருத்தந்தை சொட்டேர் திருமணத்தினை திருவருட்சாதனங்களுள் ஒன்றாக உயர்த்தினார். ஆண்டவரின் உயிர்ப்பு பெருவிழாவே கிறிஸ்துவ நம்பிக்கையின் உச்சம் என்று அறிவித்த சொட்டேர் உயிர்ப்பு பெருவிழா ரோமை நகரிலும் அகில உலக திருச்சபையிலும் கொண்டாடப்படுவதற்கு கேட்டுக்கொண்டார். கிறிஸ்துவ மறையினை பரப்புதல் செய்வோர் மீது கடும் தண்டனை விதித்து துன்புறுத்திய ரோமை பேரரசன் மார்க்குஸ் அவுரோலியோஸினால் கைது செய்யப்பட்ட திருத்தந்தை சொட்டேர் கிபி 175ஆம் ஆண்டு தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக உயிர் துறந்தார். கிறிஸ்துவத்திற்கு எதிர்ப்பும் கிறிஸ்து மறையின் மீது தப்பறைகளும் இருந்த காலத்தில் திருச்சபையினை திறம்பட வழிநடத்திய திருத்தந்தை சொட்டேரினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித சொட்டேர் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காகவும் அவர்களது குடும்பத்தினர்களுக்காகவும் ஜெபிப்போம்.